ஏன் என்று கேட்டால் அது கருணாநிதி காலத்திலே அரங்கேற்றப்பட்டது என்கிற காரணத்திற்காக. அப்படியானால் கருணாநிதி காலத்திலே கொண்டு வரப்பட்ட இந்த கியூ பிரிவு போலீஸ் பிரிவை நீங்கள் கலைக்க வேண்டாமா, கலைத்திருக்க வேண்டாமா? அது மட்டுமல்ல, நான் என்னுடைய உடன்பிறப்புகள் இங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக் கொள்கிறேன். இந்தியாவிலேயே இருக்கிற 30 மாநிலங்களில் நம்முடைய காவல்துறையிலேதான், தமிழ்நாட்டு காவல்துறையிலேதான் பெரிய அதிகாரிகள் எல்லாம் தமிழர்கள் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அண்டையிலே இருக்கிற ஆந்திராவாக இருந்தால் என்ன, பக்கத்திலே இருக்கிற கேரளாவாக இருந்தால் என்ன, கர்நாடகாவாக இருந்தால் என்ன, அங்கே எல்லாம் முக்கியமான அதிகாரிகளாக கர்நாடகத்தில் கன்னடர்கள் தான் இருக்கிறார்கள், ஆந்திராவில் ஆந்திராக்காரர்கள் தான் இருக்கிறார்கள், கேரளாவில் மலையாளிகள் தான் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் காவல்துறை நண்பர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஊரில் நமக்கு பேரதிகாரிகளாக நம்முடைய மொழி தெரியாதவர்கள் ஏன் இருக்க வேண்டும்? இதை கேட்க வேண்டுமா வேண்டாமா? கர்நாடகத்திலே காவல்துறை கன்னடர்களுடைய கையிலே இருப்பதனாலேதான் முன்னாள் முதலமைச்சர் எட்டியூரப்பா எங்க வருகிறாரு? நம்ம ஊருக்கு வர்றாருயா. நம்ம ஊருக்கு வந்து காவிரியில உட்கார்ந்துகிட்டு ஓசூர்லயும் ஒக்கனேக்கல்லையும் கன்னட கொடியை ஏற்றிக்கிட்டு, அவன் கட்சி கொடியே இல்ல, கன்னட கொடியை ஏற்றி வைத்துக் கொண்டு ஒக்கனேக்கல்லும் எமது ஓசூரும் எமது என்று எட்டியூரப்பா கோஷமிடுகிறார், முழக்கமிடுகிறார். அவருக்கு சுற்றி கன்னட காவல் படை காவலாக நிற்கிறது, உறுதுணையாக நிற்கிறது. இப்படி தமிழ்நாட்டிலே எங்கேயாவது நடந்திருக்கிறதா? தமிழுக்காக, தமிழனுக்காக பாடுபடுகின்ற எந்த அமைப்பானாலும் முதலிலே தமிழ்நாட்டு காவல்துறைதான் அவர்களை பகைவர்களாக கருதுகிறது. நாங்கள் உங்களுக்காகத்தான் பேசுகிறோம். தமிழ்நாட்டு காவல்துறை தமிழர் மயமாக இருக்க வேண்டும். தமிழர்களே தமிழ்நாட்டு காவல்துறையின் பெரிய அதிகாரிகளாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இன்னொரு உதாரணம், முல்லை பெரியாரிலே 4 நாளைக்கு முன்னால், ரொம்ப நாளைக்கு முன்னால் அல்ல, 4 நாளைக்கு முன்னால் முல்லை பெரியாரிலே ஏற்பட்டிருக்கிற ஓட்டைகளை அடைக்க வேண்டும் என்று தமிழகத்தினுடைய சீஃப் இன்ஜினியர் என்று சொல்லப்படுகிற தலைமை பொறியாளர் உட்பட அந்த சீர்திருத்த வேலைகளுக்காக சிமெண்ட் மூட்டைகளோடு அங்கு செல்லுகிறார்கள். அங்க வழிமறிச்சு நிற்கிறவன் யாரு? கேரள காவல்துறை. அவருக்கு சம்பளம் கொடுக்கிறது யாரு? தமிழக அரசாங்கம். என்னையா இது அநியாயம்? உலகத்திலும் இல்லாத அநியாயம். முல்லை பெரியாரில் கேரள காவலர்கள் இருக்கிறார்கள். அவன் சம்பளம் வாங்குறது தமிழ்நாட்டு அரசாங்கம். தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு அந்த கேரள போலீசார் தமிழக அதிகாரிகளையே முல்லை பெரியார் அணை கூட விட மாட்டேங்கிறான். அவனுக்கு இருக்கிற அந்த உணர்வு நமக்கு வர வேண்டாமா? இதைத்தான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்க ஆசைப்படுகிறேன். முல்லை பெரியாரே தமிழக அரசாங்கத்திடமிருந்து சம்பளம் வாங்கி கொண்டு கேரள போலீசார் தமிழக அதிகாரிகளையே உள்ளே விட அனுமதிக்க மாட்டுகிறார். இது கூட கருணாநிதி செய்த கைங்கரியம் தான். 1975ஆம் ஆண்டு ஏற்பட்ட கேரள அரசாங்கத்துடனான ஒப்பந்தத்தில் முல்லை பெரியாறு அணையில அதுவரைக்கும் கேரளத்துக்காரன் போலீஸ்காரன் கிடையாது, அதிகாரிகள் கிடையாது. அச்சுத மேனனோடு கருணாநிதி செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் காரணமாக, ஏனென்றால் கருணாநிதி நல்லவரும் அல்ல நம்மவரும் அல்ல, நல்லவரும் அல்ல நம்மவரும் அல்ல, அவர் மனவாடு. அவர் தமிழை செம்மொழியாக ஆக்கிவிட்டதாக பெருமை பேசுகிறார்களே, தமிழை செம்மொழியாக்குவதற்காகவா கருணாநிதி பாடுபட்டார்? தமிழை செம்மொழியாக்கினார். அடுத்து தன்னுடைய தாய்மொழியாக தெலுங்கு செம்மொழியாகும், அடுத்து கன்னடம் செம்மொழியாகும், அடுத்து மலையாளம் செம்மொழியாகும். மலையாளத்தையும் கன்னடத்தையும் தெலுங்கையும் செம்மொழியாக்குவதற்காக தமிழை கேவலப்படுத்திய அந்த நடைமுறைதான் நடைபெற்றதே தவிர, நான் கேட்கிறேன், 1ஆம் கிளாஸ் படிக்கிற பயலும்
MA லிட்ரேச்சர் படிக்கிற அந்த பட்டதாரியும் ஒன்னாயா? MA லிட்ரேச்சர் படிக்கிற பையன் அந்த கல்லூரி மாணவனும் 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையும் ஒன்னா. மலையாளம் தோன்றி 500 ஆண்டு தான் ஆகுது. அது செம்மொழி என்றால் தமிழ் செம்மொழி என்று சொல்லிக் கொள்வதே நமக்கு வெட்கமாக இருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டிலே அவர்கள் திட்டமிட்டு கருணாநிதி நிலைத்திருந்தால் 1991ஆம் ஆண்டு ஈழத் தமிழர்கள் அகதிகளாக ஆதரவற்றவர்களாக கண்ணீரும் கம்பலையுமாக இந்த மண்ணுக்கு தாயினுடைய மடிவுக்கு நாங்கள் வருகிறோம் என்று வந்தபோது அந்த ஈழத் தமிழர்களை எல்லாம் அரவணைத்து கருணாநிதி அவர்களை கொண்டு ஈழத்தை வென்றெடுப்பதற்கான அந்த திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி இருக்கலாம். அம்மையார் தீர்மானங்களை ஏற்றாங்க. ஐநா பொறுப்பிலே பொது வாக்கெடுப்பு நடத்தி தமிழ் ஈழத்தை பெற்றுத்தர வேண்டும். தமிழக அரசாங்கத்திலே தமிழக சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றினார்கள். நாங்களும் அதை வரவேற்கிறோம். நாங்களும் அதை தலைகவிழ்ந்து வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் அதற்கு வழிமுறைகள் என்ன? வழிமுறைகள் என்ன? முதலாவது வழிமுறை, இந்தியாவிலே இருக்கின்ற ஈழத் தமிழர்கள் அனைவருக்கும் இரட்டை குடியுரிமை தர வேண்டும். அவர்கள் இலங்கை குடிமைகளாக இருக்கின்ற அதே நேரத்தில் அவர்கள் இந்திய குடிகளாகவும் ஆக்கப்பட வேண்டும். அப்படி ஆக்கப்பட்டால்தான் அவர்களுடைய குரல் ஐநா மன்றத்திற்கு ஒலிக்கும். நான் உங்களை கேட்கிறேன், அன்பு கூர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டுகிறேன். செந்தூரன் என்கிற ஒரு தனி மனிதனுக்காக மட்டும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தவில்லை. ஈழத் தமிழர்களை வேட்டையாடி வேட்டை நாய்களைப் போல அவர்கள் துரத்தி துரத்தி அடிக்கப்பட்டு அவர்களை குற்றவாளிகளாக காட்டி அவர்களை சிறப்பு முகாம்கள் என்ற பெயராலே சித்திரவதை கூடங்களிலே அடைக்கிறார்களே, அந்த சித்திரவதை கூடங்களை மூட வேண்டும் என்றுதான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் உங்களை கேட்கிறேன், லண்டனிலே 10 லட்சம் ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். 10 லட்சம் ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்களுக்காக முதல் போராட்டம் நடத்துகிறவர்களும் அவர்கள்தான். நான் உங்களை கேட்கிறேன், லண்டனிலே ஈழத்தமிழர்களை அடைத்து சித்திரவதைப்படுத்துகிற சிறப்பு முகாம்கள் இருக்கின்றனவா? அடுத்தபடியாக ஈழத்தமிழர்கள் சுவிட்சர்லாந்திலே இருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தீங்கு என்றால் உடனே அவர்கள் துடித்தெழுதுகிறார்கள், போராட்டம் நடத்துகிறார்கள். அங்கேயும் காவல்துறை இருக்கிறது, அங்கேயும் சட்டம் இருக்கிறது, அங்கேயும் ஒழுங்கு இருக்கிறது. எந்த ஈழத்தமிழரையாவது சுவிட்சர்லாந்திலே சிறப்பு முகாமிலே அடைத்து சித்திரவதைப்படுத்துவதாக ஏதாவது செய்தி உண்டா? ஆனால் தமிழ்நாட்டிலே மட்டும் கருணாநிதி வசனம் பேசுவதை போல வந்தாரை வாழ வைக்கும் செந்தமிழ்நாடு. ஏன்னா அவரையும் அதான் வாழ வச்சிருக்கு. அவரு ஆந்திராவில் போய் முதலமைச்சர் ஆயிருக்காரு. தமிழ்நாட்டில் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. ஆக வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் செந்தமிழனுக்கு மட்டும் இடமில்லை. இருக்கிறது, வந்தாரை எல்லாம் வாழ வைப்போம், ஆனால் செந்தமிழர்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டிலே இடம் கிடையாது, அவர்கள் சிறப்பு முகாம்களிலே தான் இருக்க வேண்டும் என்றால் இது என்ன நியாயம், இது என்ன தர்மம் என்றுதான் நாங்கள் கேட்க ஆசைப்படுகிறோம். ஆமாம் ஐயா, கேரளத்திலே இருந்து சென்றவர்கள், சவுதி அரேபியாவுக்கு சென்றவர்கள், குவைத்துக்கு சென்றவர்கள், அவர்களெல்லாம் அங்கே குற்றங்களிலே தண்டிக்கப்பட்டு இங்கே அனுப்பப்படுகிறார்கள். மத்திய கிழக்கு நாடுகளிலே குற்றச் செயல்கள் புரிபவர்கள் எல்லாம் கேரளத்திலே இருந்து வேலைக்கு போனவர்கள் என்று அந்த நாட்டு உளவுத்துறை சொல்லுகிறது. அவர்கள் திரும்பிய பிறகு இங்கே அவர்களை கேரளத்திலே எந்த சிறப்பு முகாம்களிலே அடைத்திருக்கிறார்கள்? குற்றவாளிகளாக திரும்பியவர்கள்
பல குற்றச் செயல்களில் ஈடுபட்டு அதிலே இருந்து தப்பிப்பதற்காக ஈழத்திற்கு வந்தவர்கள் அல்லது அந்த அரசாங்கங்களினாலே குற்றவாளிகளாக அப்புறப்படுத்தப்பட்டவர்கள் அவர்கள் சிறப்பு முகாம்களிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்களா? இன்னும் கூட நான் சொல்லுவேன், இன்றைக்கு தலாய் லாமா இருக்கிறாரே, தர்மசாலாவிலே ஒரு அரசாங்கத்தையே நடத்தி கொண்டிருக்கிறார், திபெத்தியர்களுடைய அரசாங்கத்தை. திபெத்திலே இருந்து 1958ஆம் ஆண்டு நாடு கடத்தப்பட்ட அந்த தலாய் லாமா இன்றைக்கு இமாச்சல பிரதேசத்திலே இருக்கிற தர்மசாலாவில், கர்நாடகத்திலே இருக்கிற தர்மசாலாவில் அவர்கள் கடல் கடந்த அரசாங்கத்தை, திபெத்திய அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த திபெத்தியர்கள் இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே பல்வேறு விதமான குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறார்கள். நான் உங்களை கேட்கிறேன், எந்த